பாமக, இன்று திமுக, நாளை பாஜக. தமிழக அரசியலில் ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட். தமிழக அரசியல் களத்தில் 3 கட்சிகளிடையே நடந்து கொண்டிருக்கும் செயல்பாடுகள் ஒட்டுமொத்த அரசியல் பார்வையையும் ஒருங்கே உற்று பார்க்க வைத்து இருக்கிறது. திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் விழுப்புரத்தை தனது கோட்டையாக கட்டி ஆண்டு கொண்டிருக்கும் பொன்முடி. கலைஞர் இருந்த காலத்திலேயே விழுப்புரம் என்றால் பொன்முடிதான் என்பதற்கு உதாரணமாக விழுப்புரத்தில் திமுக மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தி ஆக்கப்பூர்வமாக ஒரு அமைச்சராக இருந்து வருபவர் பொன்முடி என்ற நிலையில் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி தற்போது நடந்து வரும்போது சமூக வலைதளம் பொன்முடியின் 2 உரையாற்றல்களில் அவருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. ஏற்கனவே இலவச மகளிர் பேருந்து பயணத்தை ஓசி பயணம் என அவர் கூறிய நிலையில் திமுக தலைமை அவரை எச்சரித்திருந்ததாக கூறப்படும் நிலையில் தற்போது மேடையில் பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக திமுக மகளிர் அணியினர் முன்னிலையிலேயே அருவருப்பான பேச்சு திமுகவின் உச்சபட்ச கோபத்திற்கு ஆளாக்கி திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்தும் பொன்முடி விலக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அந்த பதவி திருச்சி சிவாவிற்கு செல்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருச்சி சிவா ஏற்கனவே திமுக கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவர். இது ஒருபுறம் என்றால் பாமகவில் அதன் நிறுவனரும் அன்புமணி ராமதாஸின் தந்தையுமான ராமதாஸ் ஏற்கனவே மேடையிலேயே நான் சொல்வதை தான் இந்த கட்சியினர் கேட்டு நடக்க வேண்டும், பாமகவின் இளைஞர் அணி தலைவர் அவரது மகள் வழி பேரன் முகுந்தன் தான் என பேசிய விவகாரம் அக்கட்சியில் பெரும் உட்பூசலை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அன்புமணி ராமதாஸின் தலைவர் பதவியே பறிக்கப்பட்டு அவர் செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டிருப்பது அந்த கட்சியினரிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மறுபுறம் தமிழகத்தின் அரசியல் களத்தில் தினந்தோறும் பத்திரிகையாளர்களை சந்தித்து திமுக ஆட்சியை ஒழித்து கட்டுவேன் என வீறு கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்த கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகவை பொறுத்தவரை ஒருபுறம் அதிமுக கூட்டணி உறுதி என்று எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பு உரக்க கூறியிருக்கிறது. மறுபுறம் நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதையும் அண்ணாமலை பாஜகவின் கொள்கைகளை மக்களுக்கு கொண்டு செல்வதில் அளப்பரிய பணியாற்றுபவர் என அமித்ஷா பேசியிருப்பதும் தமிழகத்தில் பற்றி எரியும் அரசியல் தீயாகவே பார்க்கப்படுகிறது.